ஃபைன். ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்ச விஷயங்களா நான் கேள்வியா கேட்பேன். அதுல ஏதாவது ஆட் பண்ண முடியும்னா நான் ஆட் பண்ணுவேன். நீங்க நீங்க என்னோட பேசணும். ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம், சரி. நீங்க சொல்லுங்க அன்பு. ரெண்டு பேருமே சொல்லணும், பேசணும். ஏதோ பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருமே கொடுக்கணும். அப்பதான் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியலன்றது தெரியும், உங்களுக்கு உதவ முடியும். ம். இந்த வார்த்தை ரொம்ப அருமையா சொன்னார் அவரு. என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றது? அந்த எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தை நான் நான் ஆக்சுவலா ரொம்ப ஆஹ், ஏத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க? என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகுது ரவுட்டிங் ப்ரோட்டோகால்? வெரி குட். ஓகே, ஓகே. ரிமோட் நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா? ஆமா. இப்போ ஒரு ரவுட்டர் இருக்கு. இந்த ரவுட்டருக்கு பின்னால இருக்கிற நெட்வொர்க் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2.2.2.2 தெரியாது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற ரவுட்டர்ஸுகளுக்கு அனுப்புறது, ஸோ தட் இந்த ரவுட்டர்ல இருக்கிறவங்க அந்த நெட்வொர்க்கை ரீச் பண்றதுக்கு உதவுறது. நீங்க ரெண்டு பேருமே சொன்னதுதான் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? ரீச்சபிலிட்டிக்கு உதவுறது அப்படின்னாரு. ரீச்சபிலிட்டிக்கு உதவுது, பட் என்ன உதவுதுன்னா ரவுட் இன்ஃபர்மேஷன் உதவுது. அந்த ரவுட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது தான் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலுடைய வேலை, இல்லையா? ஸோ ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது மட்டும் இல்லாம ரவுட்டிங் டேபிள் பில்டு பண்றதுக்கும் உதவுது. எப்படி? வந்த இன்ஃபர்மேஷனை, இந்த ரிப்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ். அதுதான் என்ன பண்ணுது? ரவுட்டிங் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? அலசி ஆராயும். ஓகே, இத்தனை பாதை வந்திருக்குது, இதுல எது சிறந்த பாதை, எதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் கம்மி, அந்த சிறந்த பாதையை ரவுட்டிங் டேபிள்ல எழுது. அப்போ நீங்க பெஸ்ட் பாத்துன்னு சொன்னதுதான் நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனா எப்படி சொல்லியிருக்கிறேன்? ரவுட்டிங் டேபிளை உருவாக்குறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உதவுதுன்னு சொன்னேன். ரவுட்டிங் டேபிள்ங்கிறது என்னது? பெஸ்ட் பாத்து தானே, இல்லையா? ஸோ நீங்க சொன்னதுதான், நானும் வேற வேர்ட்ஸ் கூட சேர்த்து போட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ங்கிறது ஒரு ரவுட்டர்ல இருந்து மற்றொரு ரவுட்டருக்கு ரவுட் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒரு ப்ரோட்டோகால். அது மட்டும் இல்லாம பல பாதைகள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு வரும்பொழுது அந்த பாதையில எது சிறந்த பாதைன்னு ஒரு அல்காரிதத்தை கொண்டு செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண பாதையை ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்க்கு கொடுக்கும். ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் தான் ஃபைனல் அத்தாரிட்டேட்டிவ் டிசிஷன் மேக்கர். ரவுட்டிங் டேபிள்குள்ள யாரு ரூட் வைக்கிறா, ஓஎஸ்பிஎஃப் எடுத்துட்டு வந்து வைக்குமானா வைக்காது, பிஜிபி எடுத்துட்டு வந்து வைக்குமானா வைக்காது. அந்த ப்ரோட்டோகால்ல ரெக்கமெண்ட் பண்ணும் ரிப்புக்கு. ரிப்பு தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கர். ரிப்பு சரி ஓஎஸ்பிஎஃப் கொடுக்குது, இஐஜிஆர்பியும் கொடுக்குது அதே டெஸ்டினேஷனுக்கு, ஆனா வெவ்வேறு பாதை கொடுக்குது. நான் ஓஎஸ்பிஎஃப் எடுத்துக்கிட்டுமா இஐஜிஆர்பி எடுத்துக்கிட்டுமா? நான் இஐஜிஆர்பி எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அதுக்கு கம்மியா இருக்குது அப்படின்னு முடிவு எடுக்கிறது கடைசியா யாருன்னா இந்த ரிப்பு தான். ஐயோ ஓஎஸ்பிஎஃப் ரொம்ப பெரிய ப்ரோட்டோகால்ப்பா, அதுதான்ப்பா உள்ள வைக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. பிஜிபி ரொம்ப பெரிய ப்ரோட்டோகால், அதுவே சொல்லிடுச்சு நம்ம ஓஎஸ்பிஎஃப் ஏன் ஃபாலோ பண்ணணும், அப்படிலாம் கிடையாது.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். அதை யார் செக் பண்றா? ரவுட்டிங் டேபிள்லாம் செக் பண்ணாது. ரவுட்டிங் ப்ரோட்டோகால்லாம் அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸை பாதர் கூட பண்ணாது. யார் அதை பார்க்க போறா? ரீட் ப்ராசஸ் தான் பார்க்க போகுது. ஸோ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் தான் ஃபைனலா ரவுட்டிங் டேபிளுக்குள்ள எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்க போகுது. ஆனா ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் இந்த பாதையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பல பாதைகள் இருக்குது. நான் வந்து எஸ்பிஎஃப் அல்காரதம் வச்சியோ இல்லை டியூவல் அல்காரதம் வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது சிறந்ததா இருக்கும், இது என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ரிபுக்கு கொடுக்கும். ரிபு கடைசியா அதை முடிவு பண்ணி எதை வைக்கலான்றத முடிவு பண்ணி ரவுட்டிங் டேபிள்ல வைக்கணும். சரி, ரவுட்டட் ப்ரோட்டோகால்னு ஒரு வார்த்தை இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இப்போ பேசணும். சரி, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பத்தி இன்னும் கொஞ்சம் நான் பேசலான் இருக்கேன், அப்புறமா ரவுட்டட் ப்ரோட்டோகாலுக்கு போகலாம். இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இல்லைன்னா ஸ்டாட்டிக் ரூட் எழுதணும். ஸ்டாட்டிக் ரூட்டும் எழுதலைன்னா, ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் இல்லைன்னா, ரவுட்டர்ஸ்னால எந்த பேக்கெட்டையுமே தூரம் இருக்கிற நெட்வொர்க்குக்கு அனுப்ப முடியாது. ஏதோ ஒரு வகையில ரவுட்டிங் டேபிளுக்கு ரூட்ஸை யாராவது கொடுக்கணும். எதர் ஸ்டாட்டிக் ரூட் வழியா கொடுக்கணும், இல்லைன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வழியா கொடுக்கணும். இது ரெண்டுமே கொடுக்கலன்னா ரவுட்டர்னால பேக்கெட் எங்கேயும் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்கை தவிர வேற எதுக்குமே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ பாத் கண்ட்ரோல் பண்றதுக்கு, பேக்கெட்ஸை சரியான பாதையில அனுப்பி வைப்பதற்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் உதவியா இருக்குதுன்னு சொல்லலாமா? சரியான பாதை வழியா பேக்கெட்ஸை பாதையை முடிவு பண்ணி இந்த பாதை வழியா போ அப்படின்னு சொல்வதற்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் காரணமா இருக்குன்னு சொல்லலாமா? பாதையை பாதையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரவுட்டர் வந்து பாதையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னுடைய அந்த இன்ஃபர்மேஷன் தான் உதவியா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? பாருங்க, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் உதவி இல்லைன்னா ரவுட்டிங் டேபிள் இல்லை, ரவுட்டிங் டேபிள் இல்லைன்னா பாதை தெரியாது. கரெக்ட் தானே? அப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் பாதையை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? கண்ட்ரோல் பிளேன் ப்ரோட்டோகால்னு வைக்கலாம். நான் இந்த கண்ட்ரோல் பிளேன்ங்கிற வார்த்தையே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றேன். ஏன் கண்ட்ரோல் பிளேன் ப்ரோட்டோகால்னு சொல்றோம்? கண்ட்ரோல் பிளேன்னா ரவுட்டர்லயும் கண்ட்ரோல் பிளேன் இருக்குது, சுவிட்ச்லயும் கண்ட்ரோல் பிளேன் இருக்குது. அப்போ கண்ட்ரோல் பிளேன்னா என்ன? அது சுவிட்சானா இருக்கட்டும், ரவுட்டர்னா இருக்கட்டும், பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முடிவு செய்ய உதவியா இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் கண்ட்ரோல் பிளேன்னு சொல்றோம். ரவுட்டர்ல பாதையை மேக் அட்ரஸை வச்சு டிசைட் பண்ணுது. சொல்லுங்க, ரவுட்டர்ல பாதையை முடிவு பண்றதுக்கு மேக் அட்ரஸ் உதவியா இருக்கு, ஐபி அட்ரஸ். அப்போ ஐபி அட்ரஸ் சம்பந்தமான ப்ரோட்டோகால் இது ரவுட்டிங் ப்ரோட்டோகால். அப்போ கண்ட்ரோல் பிளேன் ப்ரோட்டோகால், கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னா நம்ம இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சொல்லலாம். என்ன மாதிரி ப்ரோட்டோகால்லாம் இருக்கு? ரிப் இருக்குது, ரிப் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்குது. 1 2 நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும், கிளாஸ் ஃபுல் கிளாஸ்லெஸ் பார்த்துருப்போம். பழைய ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது, ஐஜிஆர்பின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. வேற என்ன ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியும்? ஏஐஜிஆர்பி, ஓஎஸ்பிஎஃப், ஐஎஸ்ஐஎஸ் இருக்குது. அப்புறம் வேற என்ன இருக்குது? நல்லா சொன்னீங்க, பிஜிபி. சரி, என்னங்க எம்பிஎல்எஸ் பேக்கெட்ஸா? எம்பிஎல்எஸும் ஒரு வகையில கண்ட்ரோல் பிளேன் தான். இல்ல அதுவும் ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ணுது. லேபிளை பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சு. ரவுட்டர் வந்து எம்பிஎல்எஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுட்டிங்
புரோட்டோகால் கொடுத்த ரூட்ஸ்க்கெல்லாம், ரவுட்டிங் புரோட்டோகால் கொடுத்த ரூட்ஸ்க்கெல்லாம் ஒரு லேபிளை கொடுத்து வச்சிருக்கோம் எம்பிஎல்எஸ். அந்த லேபிளை பயன்படுத்தி எங்க யாருக்கு அனுப்பணுன்ற முடிவு எடுக்கும். அப்போ எம்பிஎல்எஸ் லேபிளும் கூட ஒரு வகையில கண்ட்ரோல் பிளேன் தான். அது கண்ட்ரோல் பண்ணுது. எம்பிஎல்எஸ் எனேபிள் பண்ணிட்டு அது ரவுட்டிங் டேபிளே பார்க்காது. எம்பிஎல்எஸ் லேபிளை பார்த்து தான் முடிவு பண்ணும். அந்த எம்பிஎல்எஸ் லேபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ற புரோட்டோகால் தான் எல்டிபி, லேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் புரோட்டோகால். ஸோ எல்டிபியும் ஒரு கண்ட்ரோல் பிளேன் புரோட்டோகால் தான். ஏன்னா பாதையை முடிவு பண்ணுது. எம்பிஎல்எஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் லேபிள் பேஸ் பண்ணி தான் பேக்கெட் ஃபார்வர்ட் ஆகும். அப்போ அது ஃபார்வர்ட் பண்றதுக்கு உதவுறதுனால அது ஒரு கண்ட்ரோல் பிளேன் தான், கண்ட்ரோல் பிளேன் புரோட்டோகால் தான். அது மட்டும் இல்லாம எம்பிஎல்எஸ் வச்சிருக்கிறவங்களாம் நிறைய பேர் டிராஃபிக் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. நம்ம எம்பிஎல்எஸ் டாபிக்ல டிராஃபிக் இன்ஜினியரிங் பார்ப்போம். ஆர்எஸ்விபின்னு ஒரு புரோட்டோகால். ஆர்எஸ்விபி அப்படின்னா என்ன தெரியுமா? ஆர்எஸ்விபி என்ன தெரியுமா? ரிசர்வேஷன், ரிசோர்ஸ் ரிசர்வேஷன் புரோட்டோகால். சரிங்களா? ஆமா. அதுவும் என்ன பண்ணுது, நமக்கு கன்ஸ்டெயின்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த பாதை சிறந்ததுன்றதை கண்டுபிடிச்சு அந்த பாதை வழியா டனலை உருவாக்கி கொடுக்கும். அந்த டனல் வழியா பேக்கெட் போகும். அப்போ அதுவும் ஒரு வகையில கண்ட்ரோல் பிளேன் தான். இந்த மாதிரி நிறைய புரோட்டோகால் இருக்குங்க. இன்னும் நிறைய இங்க இந்த லிஸ்ட்ல எழுதாதது இவிபிஎனும் ஒரு கண்ட்ரோல் பிளேன் தான். ஈத்தர்நெட் விபிஎன், இவிபிஎன், விஎக்ஸ்லேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஜிபியினுடைய ஒரு ஃபிளேவர் தான் இவிபிஎன். நம்ம எல்லாம் பார்க்கலாம். அதுல இருக்கோ இல்லையோ, எஸ்பில இருக்கோ இல்லையோ, எப்படி நம்ம வந்து இந்த கேரியர் கிரேட் நெட் பார்த்துன்னு இருக்கிறோமோ அந்த மாதிரி கட்டாயம் எல்லாமே பார்ப்போம். நிதானமா பார்க்கலாம். சரி, இவிபிஎன் மட்டும் இல்ல, செக்மெண்ட் ரவுட்டிங்கும் ஒரு கண்ட்ரோல் பிளேன் புரோட்டோகால் தான். செக்மெண்ட் ரவுட்டிங் எம்பிஎல்எஸ் தான் யூஸ் பண்ண போகுது. எம்பிஎல்எஸ் லேபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகுது. அதுவே SRv6 பண்ணீங்கன்னா இந்த எம்பிஎல்எஸ் லேபிள் கூட தேவையில்லை. என்ன யூஸ் பண்ணும்? உங்க ஐஜிபி புரோட்டோகால்லயே எக்ஸ்டென்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க. ஐஜிபி புரோட்டோகாலுடைய உதவியோட, அதாவது ஓஎஸ்பிஎஃப் ஐஎஸ்ஐஎஸ் உதவியோட பிளஸ் லேயர் 3 எக்ஸ்டென்ஷன் IPv6 ஹெடர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஹெடர். அதை பயன்படுத்தி செக்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ அனுப்பும். அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணணும். இதெல்லாம் டூ மச். இப்போ உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க, அதெல்லாம் பொறுமையா நம்ம படிப்போம். பட் இந்த கண்ட்ரோல் பிளேனுங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குதான் இந்த டாபிக் நான் இப்படி ஆரம்பிச்சேன். கண்ட்ரோல் பிளேனுங்கிறது முடிவு எடுப்பதற்கு உதவியா இருக்கிற புரோட்டோகால் கண்ட்ரோல் பிளேன். முடிவு எடுப்பதற்கு, பாதை முடிவு எடுப்பதற்கு, ரவுட்டர் வந்து பாதை முடிவு எடுக்கிறதுக்கு ஐபியை பார்க்கும். இந்த டெஸ்டினேஷன் ஐபி என்ன, இந்த பேக்கெட்டோட டெஸ்டினேஷன் ஐபி என்ன பார்க்கும். பார்த்துட்டு ரவுட்டிங் டேபிளையோ இல்லை வந்து எம்பிஎல்எஸ் ஃபார்வர்டிங் டேபிளையோ பார்த்து முடிவு பண்ணும். ரைட். இப்போ டேட்டா பிளேன் ஒரு மேட்ரு இருக்கு. டேட்டா பிளேனை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த ரவுட்டட் புரோட்டோகால்ங்கிற புரோட்டோகால் தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரவுட்டட் புரோட்டோகால், இந்த புரோட்டோகால் தான் மேல கண்ட்ரோல் பிளேன் முடிவு பண்ண பாதையை ரவுட்டிங் புரோட்டோகால் மூலியமா ரவுட்டிங் டேபிள் உருவானது. ரவுட்டிங் டேபிள் ஒரு பாதையை காமிக்குது. அந்த பாதைக்கு ஏற்றாற் போல
So routed protocol follows the instruction given by routing protocol. சிம்பிளா சொல்லணும்னா ரவுட்டிங் புரோட்டோகால் கையை காமிக்கும், அவ்வளவுதான். இந்த வழியா போ. ஆனா அந்த வழியா அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு போறது யாரு? ரவுட்டட் புரோட்டோகால், டிசிபி இல்லைன்னா யூடிபியா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த லேயர் 7 புரோட்டோகால். அது மட்டும் இல்லை, இது வந்து லேயர் 4 ஐடென்டிஃபிகேஷன், டிசிபி யூடிபி. லேயர் 3 என்ன ரவுட்டட் புரோட்டோகால் இருக்கு? IPv4 இருக்கு. இந்த IPv4 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கொடுத்த எல்லா பாதையும் IPv4க்கு வந்துடும் இல்லையா? இது கொடுத்த இது கொடுத்த பாதையின் அடிப்படையில் பாக்கெட்டை மூவ் பண்ணும், கேரி பண்ணும். இந்த ரவுட்டட் புரோட்டோகால் கேரி பண்ணும். அதுக்கு டேட்டா பிளேன் உதவியா இருக்கு. இப்ப கண்ட்ரோல் பிளேன், இப்போ இது சொன்ன ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்குது? ரவுட்டிங் டேபிள் இருக்கு இல்லையா? ரவுட்டிங் டேபிள். அப்போ ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் தான் கண்ட்ரோல் பிளேன். சுவிட்ச்ல எது கண்ட்ரோல் பிளேன்? ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் கண்ட்ரோல் பிளேன். சுவிட்ச்ல எது கண்ட்ரோல் பிளேன் தெரியுமா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சுவிட்ச் டிசிஷனை எப்படி எடுக்குது? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்த்து, அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எந்த போர்ட்ல மேப் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த போர்ட் வழியா அனுப்புது. இதுவே ரிடண்டன்ட் பாத்தா இருந்தா, சுவிட்சஸ்ல ரிடண்டன்ட் பாத்தா இருந்தா எஸ்டிபி வரும் இல்லையா? எஸ்டிபி என்ன பண்ணும்? லூப் அவாய்ட் பண்றதுக்கு பிளாக் பண்ணும் நிறைய போர்ட். அப்போ எஸ்டிபி சொல்லுது, இந்த பக்கம் பிளாக், இந்த பக்கம் அனுப்பாத, அந்த பக்கம் அனுப்பு. அப்போ யார் கண்ட்ரோல் பிளேன்? எஸ்டிபி. ஸோ மேக் டேபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் மேக் டேபிள் வழி எப்பவுமே முழுசா மேக் டேபிள் சார்ந்து இருக்க முடியாது, எஸ்டிபி டிசிஷனையும் சார்ந்து இருக்கு. ஸோ கண்ட்ரோல் பிளேன் அப்படிங்கிறது வெறும் ரவுட்டர்ல மட்டும் தான் இருக்கும், அதுதான் ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எந்த டிவைஸ்லனாலும் கண்ட்ரோல் பிளேன் இருக்கும். எது ஒன்று கண்ட்ரோல் பண்ணுதோ பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அது கண்ட்ரோல் பிளேன். சரி, கண்ட்ரோல் பிளேன் டிசிஷன்ஸ் எல்லாம் ரவுட்டிங் டேபிள் இருக்கு. அப்போ டேட்டா பிளேன் டிசிஷன்ஸ்லாம் எங்க இருக்கும்? ஃபிப் டேபிள் இருக்கும். ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ். ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் இது எங்க பார்க்கலாம்? சிஸ்கோல செஃப்னு சொல்லுவோம். இல்ல இது எம்பிஎஸ்ல சிஸ்கோல செஃப்னு சொல்லுவோம். சிஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஃபார்வர்டிங் டேபிள் இங்க இருக்கும். அப்போ கை காட்டினவன் ஒருத்தன், அவன் பேர் கண்ட்ரோல் பிளேன். கை காட்டின வழியா டேட்டாவை வெளியே தள்ளுறவன் இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுவோம். இந்த டேபிள் ஃபாலோ பண்ணிப்பான். இந்த டேபிள் ஃபாலோ பண்ணி வெளியே பாக்கெட்டை வெளியே தள்ளும். அது டிசிபியா இருக்கலாம், இல்லை யூடிபியா இருக்கலாம். கட்டாயம் IPv4 இன்வால்வ் ஆயிருக்கும். ஐபி அட்ரஸும் தேவை லேயர் 3ல. ஒருவேளை நீங்க MPLS எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் டேட்டா பிளேனை ரெஃபர் பண்ணும். ஆனா அந்த டேட்டா பிளேன்ல லேபிள் இருக்கணும். அதுக்கு பேர் வந்து லேபிள் ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ். அப்போ ரவுட்டட் புரோட்டோகால், ரவுட்டிங் புரோட்டோகால் ரெண்டும் வேற வேற. இங்க லேபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா MPLS கிடையாது. இந்த லேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தான்
மேட்ரு. இங்கே எம்பிஎல்எஸ் லேபிள்னு நான் எழுதியிருக்கிறேன், அது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த எம்பிஎல்எஸ் லேபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோட்டோகால் தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் பிளேன். அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன லேபிளை வச்சு தான் ஒரு பாதையை முடிவு பண்ண முடியும். இந்த டேட்டா பிளேன், இந்த எல்ஃபிப் டேபிள் கீழே எழுதியிருக்கிற அந்த டேட்டா பிளேன், அந்த டேட்டா பிளேன் சொல்ற பாதை வழியா தான் பாக்கெட் ஆனது வெளியே தள்ளப்படுது. அப்போ நமக்கு கண்ட்ரோல் பிளேனும் இருக்கு, டேட்டா பிளேனும் இருக்கு. டேட்டா பிளேன்ன்ற இடத்துல நம்ம ஓஎஸ்பிஎஃப் எல்லாம் பேசக்கூடாது. ஓஎஸ்பிஎஃப், இஐஜிஆர் அதுக்கு இருக்க சம்மந்தம் கிடையாது. கண்ட்ரோல் பிளேன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை சார்ந்து இருக்குது, ஸ்டாட்டிக் ரூட்ஸை சார்ந்து இருக்குது, எல்டிபியை சார்ந்து இருக்குது. கண்ட்ரோல் பிளேன் இவை எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கு. சார்ந்து ஒரு தெளிவான ஒரு ரவுட்டிங் டேபிளை உருவாக்கி தருது. அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி பாக்கெட்டை வெளியே தள்ளுறதுக்கு உண்டான அந்த தீர்மானங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு டேபிள் தான் வந்து ஃபிப் டேபிள். இப்போ டிசிபிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரெஃபர் பண்றது. ஃபிப் டேபிள் போய் பார்க்குது, அங்க என்ன இருக்குது, கண்ட்ரோல் பிளேன் சொன்ன எல்லா டிசிஷனும் ஃபிப் டேபிள்ல இருக்குது. ரவுட்டிங் டேபிள் எல்லாம் இருக்கிற எல்லா ரவுட்டிங் டிசிஷனும் ஃபிப் டேபிள்ல இருக்குது. இது எந்த லேயர்ல இருக்குது? லேயர் 2ல இருக்கு. இது எந்த லேயர்ல இருக்குது? லேயர் 3ல இருக்கு. அப்போ லேயர் 3ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை லேயர் 2 லெவலுக்கே கொண்டு வந்து வச்சிடுச்சு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. பாருங்க, ஐஜிபி என்ன இருக்கட்டும், பிஜிபி என்ன இருக்கட்டும், ஏதனா இருக்கட்டும், அது கொடுத்த ரூட்ஸ் ரவுட்டிங் டேபிளுக்கு வரும். அந்த ரவுட்டிங் டேபிளை பயன்படுத்தி தான் இந்த டேட்டா பிளேனே உருவாகுது. அதெல்லாம் கரெக்டு தான், இல்லை நீங்க நினைச்சதும் கரெக்டு தான். ஆனா அதுக்கும் இப்போ பேசிட்டு இருக்கிற கான்செப்டுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற கதை. அது டோட்டலா வேற கதை. அதை நம்ம அங்க போகும்போது பார்ப்போம். ஆனா நீங்க அந்த அந்த வரி சொன்னீங்க பாருங்க, அது சரியான வரி. செஃபை டிசேபிள் பண்ணா எம்பிஎல்எஸ் ஒர்க் ஆகாது, அது சரியான வரி தான். அது நான் தவறுன்னு சொல்ல. பட் அந்த புரிதலை இங்க கொண்டு வராதீங்க, அது அங்க போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ பிளாங்கா நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றது முழுசா எடுத்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, மிஸ் ஆகாது. அப்பதான் இந்த கண்ட்ரோல் பிளேன் இல்லைன்னா டேட்டா பிளேன் இல்லை. டேட்டா பிளேன் உருவாகுறதுக்கு கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலியமா உருவாகின இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரவுட்டிங் ஓகே இப்படி சொல்லலாம். அப்படிப்பா ரோட்ல பாக்குறீங்க, ரைட்ல போனா ஹிமாலயன் மவுண்டன் வருது, லெஃப்ட்ல போனா கன்னியாகுமரி வருது அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு இருந்துட்டா நீங்க கன்னியாகுமரி போயிட முடியுமா? இல்ல அந்த போர்டு இருந்துட்டா ஹிமாலயஸ் போயிட முடியுமா? இல்ல, அந்த போர்டு வழியை மட்டும் தான் காமிக்கும். அதுதான் கண்ட்ரோல் பிளேன். அது வழியை மட்டும் தான் காமிக்குது. இந்த ரவுட்டிங் டேபிள் இந்த கண்ட்ரோல் பிளேன் வழியை மட்டும் தான் காமிக்குது. எதனோட உதவியோட? இந்த இன்ஃபர்மேஷன் உதவியோட வழியை மட்டும் தான் காமிக்குது. ஆனா அந்த வழியில செல்ல வேண்டியது நீங்க தான் ஒரு வாகனத்தை கொண்டு போகணும். அந்த வாகனங்கள் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, இதுதான் போர்ட் நம்பர் தேவை, அப்புறமா டிசிபி முறையை கையாள போறோமா, யூடிபி முறையில நம்ம வாகனங்களை செலுத்த போறோமா, அது தேவை. அப்புறமா IPv4 வச்சுதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பிளேன்ல இருக்கிற பாத்தையை சூஸ் பண்ண போறோம். ஸோ IPv4 அட்ரஸ் தேவை. MPLS வச்சுதான் லேபிளை பயன்படுத்தி தான் கண்ட்ரோல் பிளேன் சொன்ன பாதையில எந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்ற முடிவை எடுக்க போறோம்.
நல்லா பாருங்க, ரவுட்டட் புரோட்டோகால் ஏன் பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு பாக்கெட்ல வர IPv4 அட்ரஸை பயன்படுத்தி தான் கண்ட்ரோல் பிளேன் சொல்லி இருக்கிற பாதைகள்ல எந்த பாதை நம்முடைய பாதை, அது வழியா வெளியே எப்படி பாக்கெட் அனுப்புறதுங்கிறத இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நீங்க MPLS எனேபிள் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, இந்த ஃபிப்ங்கிறது இருக்கும், செஃப்ங்கிறது இருக்கும். செஃப்ங்கிற வார்த்தைக்கும் ஃபிப்ங்கிற வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான். அப்ரிவேஷன் வேணா வேறையா இருக்கலாம். சிஸ்கோ எக்ஸ்பிரஸ் ஃபார்வர்டிங்னுவோம், ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டுமே ஒன்னதான் குறிக்குது. சிஸ்கோ தனக்குன்னு ஒரு பேரை வச்சுட்டு இருக்குது இந்த ஃபிப் டேபிளுக்கு, செஃப்னு சொல்லி பேரை வச்சுட்டு. மற்ற வெண்டர்ஸ் எல்லாமே அது என்னன்னு அழைக்கிறாங்க, ஃபிப்னு அழைக்கிறாங்க. FIB ஃபிப்னு அழைக்கிறாங்க. சிஸ்கோல இந்த செஃபை டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஆனா மற்ற வெண்டர்ஸ்ல அது பெர்மனண்டா எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அது எனேபிள் ஆகிருக்கிறது நல்லது, அதனால எனேபிள் ஆயிருக்கும். ஏன் தெரியுமா? இந்த கண்ட்ரோல் பிளேன் வந்து இமாலயாவுக்கு போறதுக்கு இந்த பக்கம் போ, கன்னியாகுமரிக்கு போறதுக்கு இந்த பக்கம் போ, இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கு இல்லையா? ஆனா அது எங்க வச்சிருக்குது? லேயர் 3ல வச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை லேயர் 2 பஃபருக்கு, இந்த பஃபர் பேர் தான் ஃபிப், லேயர் 2 பஃபர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு. ஈஸியா ஒரு பேக்கெட் வந்துச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு பேக்கெட் வந்துச்சுன்னா இதை ரெஃபர் பண்ணுது, அப்படியே வெளியே போயிடுது. போயிட்டு ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு ஒவ்வொரு ரவுட்டியா தேடிட்டு இருக்காது. பேக்கெட் வேகமா பேக்கெட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு, ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்றதுக்கு இந்த ஃபிப் டேபிள், இந்த டேட்டா பிளேன் ஆனது உதவுது. அதுவே MPLS எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா MPLS பேக்கெட்ஸ் இந்த டேபிள ரெஃபர் பண்ணி வெளியே போயிடும். அப்போ ரவுட்டிங் டேபிள ரெஃபர் பண்ணுமானா பண்ணவே பண்ணாது. உங்க பேக்கெட்ஸ் எதுவுமே ரவுட்டிங் டேபிள ரெஃபர் பண்ணவே பண்ணாது. ரவுட்டிங் டேபிள்ங்கிறது ஒரு முன் ஏற்பாடு. பேக்கெட்லாம் வரதுக்கு முன்னாலே எங்கெங்க எந்தெந்த நாடுலாம் இருக்குது, அந்த நாட்டுக்கு போறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு மேப்பா பிரிண்ட் பண்ணி உங்க கையில இங்க கொடுத்துட்டாங்க. அதான் டேட்டா பிளேன். இப்போ நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த மேப்பை பாக்குறீங்க, அப்படியே போறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணல, ஆராய்ச்சி பண்ணின்னு இல்ல, கொலம்பஸ் மாதிரி ஒரு காம்பஸ் வச்சுக்கிட்டு எந்த திசையில் நாம் செல்வது, இந்தியாவுக்கு போக வேண்டும் அப்படின்னு தேடிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு அமெரிக்கான்னு ஒரு நாடை கண்டுபிடிச்சாரு கொலம்பஸ். அந்த மாதிரி நம்ம தேடுறது இல்லை, ஏன்னா நமக்கு மேப் கொடுத்தாச்சு. அதுதான் இந்த டேட்டா பிளேன். இந்த மேப் எதை வச்சு இப்ப உருவாச்சு? இந்த ரவுட்டிங் டேபிள் வச்சு உருவாச்சு. ரவுட்டிங் டேபிள் எப்படி உருவாச்சு? இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸை ஒன்னோடு ஒன்று அட்வர்டைஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுனால உருவாச்சு. அப்போ கண்ட்ரோல் பிளேன் இல்லைன்னா டேட்டா பிளேன் இல்லை. கண்ட்ரோல் பிளேனுக்கும் டேட்டா பிளேனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா? சரி, கண்ட்ரோல் பிளேன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? EIGRP, OSPF, RIP, ISIS, இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க. ஃபார்வர்டிங் பிளேன் டேபிள்னா ஃபிப் டேபிள், இல்லைன்னா LFIB டேபிள், லேபிள் ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ், இல்லை செஃப்னு கூட சொல்லலாம், செஃப் டேபிள். MPLS இருந்ததுன்னா LFIB வரும், இல்லைன்னா வெறும் ஃபிப் தான். ரவுட்டட் ப்ரோட்டோக்கால MPLS, நீங்க உங்க பேக்கெட்ல MPLS இருந்துச்சுன்னா தான் இது உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு இருக்கும், இல்லை இந்த டேபிள் எம்டியா தான் இருக்கும். சரி, அடுத்தது போவோம். இன்னொரு ஒரு இடத்துல நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. BGP என்ன லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன நினைப்பாங்க நிறைய பேர்? BGP வந்து TCP ப்ரோட்டோகால். BGP TCP போர்ட் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? 179 யூஸ் பண்ணுது. இந்த போர்ட் நம்பர்லாம் லேயர் 4ல இருக்குது, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்குது. TCP டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்குது. இது லேயர் 4 ப்ரோட்டோகால் நினைச்சுப்பாங்க. ஆனா இது என்ன லேயர் ப்ரோட்டோகால் தெரியுமா? BGP என்ன லேயர் ப்ரோட்டோகால் தெரியுமா?
அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால், லேயர் 7 ப்ரோட்டோகால். லேயர் 4 ப்ரோட்டோகால் இந்த போர்ட் நம்பர் வச்சியும் அது யூஸ் பண்ற டிசிபி வச்சு சொல்றாங்களே ஒழிய உண்மையா அது வந்து எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது பிஜிபி பேக்கெட்ஸ்னா ரைட் ஃப்ரம் அப்ளிகேஷன் லேயர்ல இருந்தே உருவாகுது. அது யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் மெத்தட் வேணா டிசிபியா இருக்கலாம், கனெக்ஷன் ஓரியன்ட் அப்ரோச்சா இருக்கலாம். அது கனெக்ஷன் ஓரியன்ட் அப்ரோச் டிசிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதுனால என்ன சொல்லிடக்கூடாது, அது வந்து லேயர் 4 ப்ரோட்டோகால்னு சொல்லக்கூடாது, அது லேயர் 7 ப்ரோட்டோகால். எப்படி வந்து டெல்நெட் வந்து எப்படி வந்து டெல்நெட் எஸ்எஸ்ஹெச் இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலோ, இது நம்ம புட்டி யூஸ் பண்றோமா டெல்நெட் பண்றதுக்கு, எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்றதுக்கு, அப்புறம் வெப்பேஜ் யூஸ் பண்றதுக்கெல்லாம் நம்ம சாரி ஹெச்டிடிபி யூஸ் பண்றோம், ஹெச்டிடிபிஎஸ் டிஎல்எஸ் யூஸ் பண்றோம், 443 இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். அதே போலதான் எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ற எல்டிபியும் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால், மறந்துடாதீங்க. ரிப்பும் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தான். நிறைய பேருக்கு இதுல பெரிய டவுட். எம்பிஎல்எஸ் எல்டிபி எம்பிஎல்எஸ் லேயர் 2.5 தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஹெட்டர் இருக்கிற இடம் தான் 2.5. ஏற்கனவே எம்பிஎல்எஸ் தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க அது வந்து எம்பிஎல்எஸ் வந்து 2.5 லேயர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோட்டோகால் இருக்கு பாருங்க, அது அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். யாருக்கா நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், எல்டிபி போர்ட் நம்பர் என்ன? நீங்க தான் என் வீடியோ பார்த்துருக்கீங்களா? இல்ல 646 இல்லையா? 7. அப்போ நான் உங்களை கேட்கிறேன், அது 2.5னா எப்படி போர்ட் நம்பர் வருது? ஹலோ. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாக்கெட்ல உட்கார இடம் தான் 2.5, அது அந்த ஹெட்டர் உட்கார இடம் தான் 2.5. ஆனா அந்த ரவுட்டட் புரோட்டோகால் இருக்கு பாருங்க, சரி ரவுட்டிங் புரோட்டோகால், எம்பிஎல்எஸ் ரவுட்டிங் புரோட்டோகால்னா எல்டிபி தான். எல்டிபி தான் என்ன பண்ணுது, லேபிள் இன்ஃபர்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இது அப்ளிகேஷன் லேயர்ல உட்காந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு டேட்டா பிளைன் உருவாகுது. அந்த டேட்டா பிளைன் தான் லேயர் 2லயும் லேயர் 2.5லயும் இருக்கிறது. கண்ட்ரோல் பிளைன் இங்க தான் இருக்குது, அப்ளிகேஷன் லேயர்ல இருக்குது. இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய சர்வீஸ் ப்ரொவைடர் ஆளுங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது ரிப்பு எந்த லேயர் ப்ரோட்டோகால் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்புறமா எல்லாமே பிஜிபியா இருக்கட்டும், டிசிபி யூஸ் பண்ற நிறைய ப்ரோட்டோகால், ஈவன் டிடிபி கூட, இங்க எல்டிபியை பேசுறோமே டிடிபியும் அதே தான். அதுதானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, டேக் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோட்டோகால். அதுக்கு தான் நீங்க சொன்ன 711 பொருந்தும். இந்த மாதிரி முக்கியமா நான் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, பிஜிபி ரிப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். அப்புறம் எல்டிபி எம்பிஎல்எஸ் யூஸ் பண்றோம். இந்த தெளிவு இருக்கணும், இது அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தெரிஞ்சு இருக்கணும். ஏன்னா இந்த டாபிக்ஸ்ல தான் நம்ம அதிகமா பார்க்க போறோம். இதை தெரியாம எம்பிஎல்எஸ் படிச்சுட்டு பிஜிபி படிச்சுட்டு தெரியும்னு சொல்றது மாட்டிப்போம், இன்டர்வியூல மாட்டிப்போம். கொஞ்சம் விவரமான ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்விதான் கேட்போம். என்னன்னு கேட்பாங்க, நீங்க ரொம்ப பிஜிபி தெரியும், எல்டிபி தெரியும், எம்பிஎல்எஸ் தெரியும் வந்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கேள்விதான், எந்த லேயர்ல எல்டிபி ஒர்க் பண்ணுது? அவள்தான் நம்மால் என்ன பண்ணுவான், 2.5 லேயர்னு சொல்லுவான், முடிஞ்சிச்சு கதை. அப்புறமா இன்டர்வியூ முடிச்சுட்டு அவர் போயிட்டு ஏன் நம்மள செலக்ட் பண்ணலன்னு கூகுள் பண்ணுவோம். அப்போ சொல்லும், கூகுள் சொல்லும் இது லேயர் 7 ப்ரோட்டோகால்ப்பா அப்படி. அப்புறமா தான் அவருக்கு தெரிய வரும். சரி, அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இதை எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும். டிசிபி யூடிபி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்குது, IPv4 IPv6 இதெல்லாம் வந்து நெட்வொர்க் லேயர்ல இருக்குது.
இல்ல டிசிபி ஐபி லேயரா இருந்தா இன்டர்நெட் லேயர்ல இருக்குது. அப்புறமா ஃப்ரேம் ரிலே, ஈத்தர்நெட், பிபிபி, ஹெச்டிஎல்சி, இதெல்லாம் எந்த லேயர்ல இருக்கு? டேட்டா லிங்க் லேயர்ல இருக்குது. அதை டிசிபி ஐபி மாடலா இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? ஈத்தர்நெட் நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு சொல்லுவோம். இந்த டிஃபரன்ஸ் தெரியும் இல்லை உங்களுக்கு? நான் வேணா இன்னொரு முறை சொல்றேன். நமக்கு வந்து ஓஎஸ்ஐ லேயர் இருக்குது. ஓஎஸ்ஐ லேயர்னுடைய இம்ப்ரூவைஸ்டு மாடல் தான் வந்து டிசிபி ஐபி மாடல். இதுல வந்து 7 லேயர்ஸா வந்து நம்ம பேக்கெட் ப்ரிப்பரேஷன் மெத்தடை பிரிச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்றோம்? அப்ளிகேஷன் லேயர்னு சொல்றோம், ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்றோம், செஷன் லேயர்னு சொல்றோம், டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்றோம். அடுத்த லேயர் என்ன அன்பு? மறந்து போச்சு எனக்கு. அன்பு சொல்லுவார். நெட்வொர்க் லேயர்னு சொல்றோம், டேட்டா லிங்க் லேயர், அப்புறமா பிசிக்கல் லேயர்னு சொல்றோம். அதை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அது பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே செஞ்சிடும். அதனால இங்க டிசிபி ஐபி மாடல்ல அது அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லிடுறாங்க. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு அப்ளிகேஷன் தான், அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்குது. ப்ரெசன்டேஷன் பண்றதையும் செஷன் ஃபிக்ஸ் பண்றதையும் பார்த்துக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரை வந்து இங்கேயும் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்றோம். ஆனா நெட்வொர்க் லேயர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இங்க இன்டர்நெட் லேயர்னு சொல்றோம். இதுக்கு இது மேப் ஆகுது, இதுக்கு இது மேப் ஆகுது, இந்த 3த்துக்கும் இது மேப் ஆகுது. இந்த 2த்தையும் ஒன்னா சேர்த்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு சொல்லிடும். இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ல என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்கு? X.25, ஃப்ரேம் ரிலே, பிபிபி, ஹெச்டிஎல்சி, அப்புறம் என்ன ஈத்தர்நெட்டு, இந்த மாதிரி நிறைய வருது. ஆமா. அப்புறமா இன்டர்நெட் லேயர்ல என்ன வருது? IPv4, IPv6, இன்னும் கொஞ்சம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கூட வருதுங்க. OSPF, EIGRP. சரிப்பா, இப்பதான் சொல்லி முடிச்சேன். சரி, இப்படி நமக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. சரி, நமக்கு இப்போ நேரமும் ஆயிடுச்சு.